Hi friends, நம்ம ஈராட் மூவிஸ்ல கிரியேஷன் ஆஃப் தி காட்ஸ் கிங்டம் ஆஃப் ஸ்டார்ம்ஸ் என்ற சைனீஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் நம்ம தியேட்டர்ல வெளியாக இருக்கு. இதோட கதை ஒரு பாப்புலரான ஃபெங்ஷன் யானி என்ற 16th century சைனீஸ் ஃபேண்டசி நாவலை அடிப்படையாக கொண்டது. 3 பாகம் இருக்கிற இந்த கதை ஃபேண்டசி ஜானர்ல தலை சிறந்த படைப்புன்னு சொல்றாங்க. இதுல 3000 வருஷங்களுக்கு முன்ன மனுஷங்க அழியாதவங்க அப்புறம் அரக்கர்களுக்கு நடுவுல நடந்த புராண போர்களை பத்தி வருதான். ஆடம்பரமான செட் டிசைனும் சைனீஸ் அமெரிக்கன் ஸ்டாரான கிறிஸ் பிலிப்ஸோட பிரமாதமான நடிப்புலையும் இந்த முதல் பாகம் சைனாவில் பெரிய ஹிட் ஆகிருக்கு. படம் ஷாங் சாம்ராஜ்யத்தோட ராணுவம் ஒரு துரோகியை நசுக்கிற கட்டத்தில் ஆரம்பிக்குது. தன் பதவிக்கு ஆபத்தாகவும் போட்டியாகவும் இருக்கிற மன்னர்களோட 2வது மகன்களை கடத்தி ஷாங் சாம்ராஜ்யத்தை கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறதுக்கு தன் சொந்த அரசு காவலர்களா வச்சு வளர்த்து வராரு இளவரசர் இன்ஷோ. இப்படி அரசு காவலரா இருக்கிற ஜைஃபா மூலமா இந்த கதை சொல்லப்படுது. ஜைஃபாவும் இளவரசரோட ராணுவமும் ஷாங் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக செயல்பட்ட துரோகி சூஹுவோட நகரத்தை தாக்குறதுக்கு கோட்டையை சுத்தி நிக்குது. சூஹுவை சரணடைய வைக்க முன்னமே பணைய கைதியா தன் படையில இருக்கிற அவர் மகனை உயிர் தாகம் பண்ண சொல்லியும் ஒன்னும் நடக்காதனால இளவரசர் இன்ஷோ ஆக்ரோஷமா சண்டை போட்டு கோட்டைக்குள்ள நுழைஞ்சு சூஹுவோட முழு குளத்தையும் அழித்தொழிக்கிறாரு. அந்த சண்டையில இருந்து சூஹுவோட அழகான மக சூட்டாஜி தப்பிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறா. ஆனா அந்த சண்டை தற்செயலா வெள்ள நரின்ற அரக்கனை எழுப்பிடுது. அது சூட்டாஜியோட இறந்த உடலோட தன்னை அணைச்சிக்கிட்டு அவளா மாறுது. இது தெரியாம இளவரசர் இன்ஷோ அவளை சிறைப்பிடிச்சு தன் ராஜ்யத்துக்கு கொண்டு போறாரு. வீட்டுக்கு திரும்பினதும் தொடர்ச்சியா சோகமான விஷயங்கள் நடக்கும்போது ஷாங் சாம்ராஜ்யம் ஒரு சபிக்கப்பட்ட வம்சமா மாறுது. இந்த நேரத்துல இந்த சாபத்துல இருந்து உலகத்தை காப்பாத்த குன்லூன் கடவுளுங்க புனித சுருளான ஃபெங்ஷாங் பேங்க இன்ஷோவுக்கு கொடுக்க முடிவு செய்றாங்க. அந்த சுருளை கொண்டு வர துறவி ஜியாங்சியா அவரோட சீடர்களான நெசா மற்றும் யாங் ஜியான் இன்ஷோ சரியில்லைன்னு உணர்ந்து அவன் இந்த மாதிரியான அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு முடிவு செய்றாங்க. இதை உணர்ந்த இன்ஷோ அவங்கள பல வழிகளை தடுத்தும் தப்பிச்சிடுறாங்க. அவரோட ஜென் கோங் பாவோ மற்றும் சில பேரால துறவி கும்பல் பின்தொடரப்படுறாங்க. இது தொடர்ச்சியான மோதல்களுக்கு வழிவகுக்கிறது தான் இதோட மீதி கதை. இந்த ஃபேண்டசி டிராமா ஆக்ஷன்ல நிரம்பி வழியுது. மேலும் விஎஃப்எக்ஸ் இதோட விஷுவல் அப்பீல செம்மையா மேம்படுத்துது. படம் பார்க்கறவங்கள வேற உலகத்துக்கு கொண்டு போகுது. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி தரமா இருக்கு. இந்த மாதிரியான ஃபேண்டசி டிராமாங்களுக்கான ஸ்டாண்டர்ட்ஸை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகுது. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணப்பட்ட சீன்கள்லாம் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தருது. தொழில்நுட்ப ரீதியா படம் ஷார்ப்பாவும் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. போர் காட்சிகளும் மற்ற சில சீக்வன்ஸுகளும் படத்தோட ஹைலைட்ஸ். இயக்குனர் அவரோட அத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸையும் யூஸ் பண்ணி அதுகளப்படுத்திருக்காரு. ஆக்ஷனுக்கு வரும்போது கதையோட மையத்தில் கடவுள்களோடும் பேய்களோடும் போடுற மார்ஷியல் ஆர்ட்ஸும் வால் சென்டியோட கலவையையும் எக்ஸலண்டா கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் தனியா தெரியுதுன்னா அது கடைசியா நம்ம எதிர்பார்த்தபடி ஜைஃபா ஹீரோவா மாறும்போது கிளைமேக்ஸ்ல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அங்க வீரர்களோட படம் மட்டும் இல்லாம ஒரு பெரிய சிலையை உயிரா வருது. இந்த மாதிரி அற்புதமான ஆக்ஷன் எலிமெண்ட்ஸுக்கு இயக்குனர் சிஜிஐ தரத்துல ஒரு அசார்ட்டடான குவாலிட்டிஸை யூஸ் பண்ணிருக்காரு. சில எஃபெக்ட்ஸ் குறை சொல்ல முடியாதபடி இருக்கு. மற்றது பிளே ஸ்டேஷன் கேம்ல இருந்து நேரா வந்தது போல இருக்கு. தரமான செட் டிசைனும் காஸ்டியூம்ஸும் சிஜிஐ மந்தமா வர இடங்கள் எல்லாம் ஒப்பேத்தது. அதுக்கு சப்போர்ட்டா அற்புதமான ஒளிப்பதிவும். ஃபேண்டசி படங்களை விரும்புறவங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா கொடுத்திருந்தாலும் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேண்டசி படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா கதையில ஒரு அத்தனையும் கவர் பண்ற முயற்சியால சில குறைகள் தெரியுது. ஆனா அடுத்து வர 2ஆம் பாகமும் 2025க்குள்ள 3ஆம் பாகமும் வெளியாகும் போது இருக்கிற டிராபேக்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும்னு எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா இந்த படத்தோட ஆடம்பரமான தயாரிப்பு, மூச்சு திணற வைக்கிற ஆக்ஷன், இன்ஷோவுக்கும் அவரோட இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனைவிக்கு நடுவில் நடக்கிற சில ரேசி சீன்ஸும் இதை மிக சிறந்த ஃபேண்டசி ட்ராமா ஆகுது. இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷனை விரும்புறவங்களுக்கு மிஸ் பண்ண முடியாத படமா அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இந்த ஒரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.